கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வருகின்றதான 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று சிறப்பு அபிஷேக உபவாச கூட்டத்தை நாங்கள் சபையில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல விசுவாசத்தோடு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் சிறப்பு தேவ செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் கார்த்திக் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த நாளினுடைய ஆசீர்வாதம், அந்த நாளினுடைய அபிஷேகத்தை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள உங்களை நாங்கள் குடும்பமாய் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்துடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டத்திலே கூட்டம் முடிந்து எல்லோருக்கும் நாங்கள் ஒரு அன்பின் விருந்தை கொடுக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த நாளுக்குண்டான பண தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய அன்பினாலும் காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் எங்களுக்கு தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவன் என்னோடு பேசட்டும், அவர் எனக்காக என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கிரியை செய்யும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 14 21 வசனங்களை 21வது வசனம் மட்டும் நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து, அதை துரத்திவிட்ட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்று மீறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே செய்ததான ஒரு அற்புதம், சந்திரரோகியாய் காணப்பட்ட ஒரு கொடிய வியாதி, சரீரத்தில் காணப்படுகிற ஒரு கொடிய வியாதி, இந்த கொடிய வியாதி சுகமாக வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அவருடைய குடும்பத்தார் கேட்கிறார்கள்.
அப்பொழுது அவனை சுகமாக்கும்படி சீசர்களால் கூடாமல் போயிற்று. சீசர்களுக்கு அந்த வல்லமை இல்லாமல் போயிற்று. சீசர்களுக்கு அந்த ஜெப அபிஷேகம் இல்லாமல் போயிற்று. ஏன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து, ஆண்டவரே, ஏன் இது எங்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதுவரைக்கும் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியாய் இருப்பீங்க? நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன்? எத்தனை நாள் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த வியாதி உள்ளவனை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே நிறுத்தினார்கள். தேவன் இயேசு அவர்களை தொட்ட மாத்திரத்திலே அவனுடைய வியாதி மறைந்து போனது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த உலகத்தை ஜெயமெடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இந்த ரகமான இப்படிப்பட்ட இந்த ஜாதி பிசாசுகள் இந்த ரகமா இருக்கிறதுல வியாதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பலவிதமான நோயினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜாதியுள்ள பிசாசுகளை நீங்கள் துரத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு தகுதி என்ன தெரியுமா? ஜபமும் உபவாசமுமே. ஜபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, உபவாசித்து ஜபிக்கிற பிள்ளைகள் எந்த சபையில எந்த சபை இருக்கிறதோ அந்த இடத்துல எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான பலவீனங்களாக இருந்தாலும் அதை மாற்றுகிற வல்லமை இந்த ஜபத்திற்கும் இந்த உபவாசத்திற்கும் இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உபவாசம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க முடியும். இயேசு அதற்கு மிகச் சிறந்த உதாரணம். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 4:2 ஒருவர் எடுத்து வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசிங்க பாருங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்தாராமா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின தெய்வம் இயேசு மகாராஜா பிசாசை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே அற்புதம் அடையாளம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அனுபவம் தேவைப்பட்டது. ஆமென். இயேசு அந்த அற்புத அடையாளத்தை செய்வதற்கு உபவாசித்து ஜெபிக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள அவர் 40 நாள் இரவும் பகலும் அவர் உணவு அருந்தாதபடி தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் பிசாசு நடுங்கினது. பிசாசை அதட்டினார். பிசாசின் வல்லமைகள் ஒளிந்து போயிற்று. நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்திலே எந்த அளவுக்கு உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசு நம்மிடத்திலே வரமாட்டான். அவன் நம்மை பார்த்து நடுங்கிக் கொண்டே இருப்பான். உபவாசித்து தேவனுடைய பாதத்திலே அமர்ந்தால் சில அற்புத அடையாளங்கள் நடக்கும். நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருமே கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு ஹல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிக்கும்படி நான் அன்போடு அழைக்கின்றேன். 34வது அதிகாரத்திலே வாசிப்போம். 27 இருந்து 29 3 வசனங்களை வாசிங்க. பின்னும்
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கும் போது தன்னோடு அவர் பேசினதனாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. சீனாய் மலைக்கு ஆண்டவர் வர சொல்லுகிற, மோசே சீக்கிரம் நீ புறப்பட்டு வா. எப்படி புறப்பட்டு வர? அதிகாலையிலே நேரப்படி இருட்டோட நீ எழுந்து சீனாய் மலையில வந்து நில்லு. ஏன் தெரியுமா? இங்க நான் உன் கூட தனியா பேச போகிறேன். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்குண்டான சில ரகசியங்களை, சில ஆலோசனைகளை நான் உன்னோடு பேச போகிறேன். எப்படி தெரியுமா வந்து நிக்கணும்? நீ உபவாசத்தோடு இரவும் பகலும் சோத்திரம் உணவருந்தாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், அவர் பேசுவதை நான் உற்று நோக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் ஏதோ என்னிடத்திலே ரகசியம் சொல்லுகிறார். இந்த ரகசியம் ஒரு ஜன கூட்டத்தை வழி நடத்துவதற்குண்டான ஆலோசனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இரவும் பகலும் 40 நாள் புசியாமல் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சி நீ கழட்டி போடு. ஆண்டவர் சொன்னார். தேவ சமூகத்திலே பயபக்தியோடு வந்து மோசே நின்று ஜெபித்தார். அழுது புரண்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஞானங்களை நீர் கற்றுக் கொடுங்க. கண்ணீரோடு புலம்பலோடு தேவனுடைய பாதத்தில் வந்து மோசே அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன? 2 கற்பனைகளிலே 10 கற்பனைகளை இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்த 10 கற்பனைகளின் படிதான் தேவனுடைய கிறிஸ்தவ சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த 10 கற்பனைகளில் இருந்துதான் எல்லா நாடுகளில் இருக்கிற சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு எல்லா அடிப்படை மூலக்கூறு இந்த வேதாகமத்தில் இருந்து வந்ததுதான். அல்லேலூயா. 2 கற்பனைகளை தேவனாகிய 2 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். எப்பொழுது தெரியுமா? தேவ சமூகத்திலே உபவாசித்து தன்னை தாழ்த்தி முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். கர்த்தர் அவனோடு பேசி கற்பனைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கற்பனை பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிறார். இறங்கி கீழே வரும் பொழுது அங்கே நடந்த காரியம் என்ன? தன்னோடு அவர் பேசினதனாலே. எப்படிங்க? உபவாசித்து இருக்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தன்னோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி மோசேக்கு தெரியல. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நொறுக்கி ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் முடங்க எலும்புகள் நொறுங்கி போக தேவ சமூகத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு தேவனாகிய கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. தேவன் பேசினார். தேவன் முகமுகமாய் பேசினார். பேசின உடனே அந்த அனுபவம் ஸ்தோத்திரம் மிக வல்லமையாக இருக்கும். தேவன் ஒரு மனிதனோடு பேசினார். நம்முடைய சரீரம் மாறும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், நம்முடைய நடை உடை பாவனைகள் மாறும். இயேசு அங்கே கிரியை செய்து கொண்டே இருப்பார். மோசேயோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பேசின உடனே சீனாய் மலையில் இருந்து இறங்கும் பொழுது
தன்னோடு அவர் பேசினதனாலே அவருடைய முகம் என்னவா இருந்தது? பிரகாசமாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கரங்களை ஏற்றி அல்லேலூயா சொல்லுங்க. முகம் பிரகாசிக்கும். ஆண்டவரோடு நீங்க பேசி பாருங்க, உபவாசித்து நீங்க கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், எந்த தேசத்துக்கு போகணும், எப்படி ஜெபிக்கணும், உன் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உன் குழந்தைகளுக்காக, உங்க ஊழியத்திற்காக, உங்க எதிர்காலத்திற்காக எல்லா திட்டங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, தேவன் நமக்கு மேலாக வைத்திருக்கிற அந்த அக்கினி அபிஷேகத்தின் வல்லமையின் வெளிப்பாடு. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதற்கும் தேவன் சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிதான் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது நம்மை சரிபடுத்துவது, அதுவும் உபவாசித்து ஜெபிப்பது என்பது நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஆள்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பல நேரத்தில் பிசாசு இந்த சரீரத்தில் வேண்டாத எண்ணங்களை கொண்டு வருவான், வேண்டாத பழக்கத்தை கொண்டு வருவான், வேண்டாத இச்சைகளை கொண்டு வருவான். அதையெல்லாம் அடக்கி தேவ சமூகத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு உபவாசித்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் மிக அவசியமாயிருக்கிறது. வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம். இங்கே கர்த்தர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 6வது அதிகாரம் 16 வாசிங்க. 16 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க கட்டாயம் உபவாச ஜெபம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இதை விரும்புகிறார். ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரனை போல அல்ல. மாயக்காரன் என்ன செய்வான்? மாயவித்தை காட்டுவான். ஒளிந்திருந்து சில காரியத்தை நடந்ததை நடக்காததை போல காட்டுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துடைய மாயக்காரரை போல வேஷம் கட்டுகிறவர்களை போல அவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டிலே ஒரு வேஷம் போடுவாங்க, வெளியில ஒரு வேஷம் போடுவாங்க. வீட்டிலே ஒரு மாதிரி நடிப்பாங்க, வெளியில ஒரு மாதிரி நடிப்பாங்க. அவர்களை போல நீங்கள் உபவாசிக்கும் பொழுது இருக்கக்கூடாது. உபவாசம் என்பது நடிப்பதற்காக அல்ல. உபவாசம் என்பது தேவனோடு நான் பேசுவதற்காக. நான் பேசி அவருடைய ரகசியத்தை அவர் என்னோடு என்ன இடைப்படுகிறார் அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான வரங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்நிய பாஷையின் வரங்களை கர்த்தர் கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் பிசாசைகளை ஓட்டுகிற அந்த பலனை, அந்த வரங்களை கர்த்தர் கொடுப்பார். வியாதிகளை சுகமாக்குகிற அந்த வரங்களை கர்த்தர் கொடுப்பார். பற்பல பாசைகளை அதை ஸ்தோத்திரம் அதை தியானிக்கிற அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாது. கீழே சொல்றாரு, முகவாடலா இருக்க கூடாது. 10 பேர்த்திட்டு போய் சொல்லக்கூடாது, 100 பேர்த்திட்டு போய் சொல்லக்கூடாது. சபை முழுக்க நீங்க போய் நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன், நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன் சொல்லிட்டு கூடாது. தேவன் இதை விரும்ப மாட்டார். ஆண்டவர் சொல்ல முகவாடலா இருக்க கூடாது. நீங்க உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை என்ன செய்யுங்க? வாட பண்ணுகிறார்கள்.
நடிகர்கள் தான் நடிக்க பழகி கொள்றாங்க. ஏன் அப்படி நடிச்சாதான் சில நேரத்தில் சில ஆதாயம் வரும்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்திலே உபவாசிக்கும் பொழுது முகவாடலா இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? என் தேவனோடு பேசுகிறேன். உலகத்தை படைத்த தேவன் அவர் எனக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. நம்ம உபவாசிக்கும், கவனிங்க தம்பி, உபவாசிக்கும் பொழுது இயேசு எனக்கு முன்பாய் வந்து நிற்கிறார். அவரோடு பேசுவதற்காகத்தான், என் சரீரத்தை அடக்கி ஆளும்படியாகத்தான் நான் உபவாசித்து அவருடைய வார்த்தைகளை உற்று நோக்குகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமலும் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாகவும் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன செய்? கழுவு. கழுவு. தேவனாகிய கர்த்தர் இங்கே நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்து நடக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாதபடி அந்தரங்கத்தில் இருக்கிறதான உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன செய்யுங்க? கழுவுங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும், நல்ல வல்லமையா இருக்கணும். தேவனோடு இன்னைக்கு நான் பேச போகிறேன். நான் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இடைப்பட போகிறார். ஓ, இந்த உலகத்தை படைத்த தேவன், தன்னுடைய வார்த்தையினால் சகலத்தையும் ஆசீர்வதித்த தேவன், அந்த சராசரத்தை உண்டாக்கின தேவன், அவர் இன்றைக்கு என்னோடு பேசுகிறார். அவரோடு பேசும்படியாக நான் முகவாடலாய் அல்ல, சரியாய் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டு என் தலைக்கு எண்ணெய் பூசி என் முகத்தை கழுவி சுறுசுறுப்பாக என் தேவனிடத்தில் பேசும்படியாக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீங்க உபவாசிக்கும் பொழுது அரை கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்க. நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல முகத்தை கழுவி குளித்து நீங்க நல்ல ஸ்தோத்திர டிரஸ் பண்ணி ஆண்டுடைய பாதத்தில் அந்தரங்கத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாய் கர்த்தர் காண பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இங்கே கொடுக்கிற வசனம் நான் மிகவும் தியானித்து கொண்டு வருகிறது. நீங்க ஜாக்கிரதையா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். இனி யாரோ இருந்தாலும் சரி, ஆண்டுடைய பாதத்துல என்றைக்கு நீங்க சரியாய் உட்கார்ந்து பழகிறீர்களோ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார், உங்களுடைய சரீர பலவீனத்தை மாற்றுவார், தேவன் உங்களோடு கூட கிரியை செய்வார். அசட்டையா இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரும் உங்களை அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இல்லை இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, சாதாரணமா ஜெபிக்கும் பொழுது, கவனிங்க, சாதாரணமா ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை பிசாசு சிதறடிப்பான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது கூட நீங்க ஆண்டுடைய ஆலயத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரனே சகோதரி, நான் சொல்லி கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், விலையேறப்பட்டது, கனம் கொடுக்கணும், இதை அசட்டம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வந்து நீங்க சாதாரணமா ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை பிசாசு அலக்களிப்பான், சில நேரத்தில் எண்ணங்களை சிதறடிப்பான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் உபவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் எந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பம் உபவாசித்து ஜெபிக்கிறதோ அவர்களுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், அவருடைய பண நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார், அவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அற்புதமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 18, 12 வசனத்தை வாசிங்க. 10 இருந்து வாசிங்க. 10 இருந்து 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுத்துக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கவனிங்க சிஸ்டர், பிரதர், தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது நான் உயர்ந்தவன், நான் வந்து படிச்சவன், நான் வந்து பணக்காரன், இந்த எண்ணத்தை எல்லாம் கர்த்தர் வேரோடு அறுத்து போடுவார். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் வந்து உபவாசிச்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பெருமையின் ஆவிகளை, பொறாமையின் ஆவிகளை, போட்டிகள் நிறைந்த இந்த காரியங்களை தேவன் முற்றிலுமாய் வேறறுத்து போடுவார். அல்லேலூயா. மனுஷருடைய இயல்பு சாதாரணமா ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த பொறாமை, இந்த போட்டி, இந்த எரிச்சல், இந்த சோத்திரம் மற்றவர்களை குறித்ததான வேண்டாத எண்ணங்கள் தானாய் வந்துவிடும். இங்க 2 மனுஷங்க வந்தாங்க. ஒன்று பரிசேயன், இன்னொருவர் என்ன, ஆயக்காரன். பரிசேயன் என்ன செய்யறான்? நின்று, ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் மாதிரி அல்ல, நான் வாரத்துல 2 டைம் நான் உபவாசிக்கிறேன், 2 நேரம் உபவாசிக்கிறேன். என்ன சொல்றாங்க? என் சம்பாத்தியத்துல நான் நிறைய தசமமாக கொடுக்கிறேன். அன்பு தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வருகையில உடைய தசம பாகமோ, உன்னுடைய ஸ்தோத்திரம், மற்ற எந்த காரியமோ அங்கே ஈடுபடாது. அல்லேலூயா. உடைய பெருமையின் காரியங்கள், உடைய பெருமையின் சிந்தனைகள் ஒன்றுமே அங்கே ஈடுபடாது. உன்னுடைய தாளந்து, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அழகு ஒன்றுமே அங்கே ஈடுபடாது. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பாதத்திலே இந்த குணங்கள் எல்லாம் மாறும்னு சொன்ன என்ன தெரியுமா சொல்லணும்? தேவனுடைய பாதத்திலே தாழ்மையோடு வந்து கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லறது நீங்க கவனிக்கணும். தாழ்மையோடு வந்து உட்கார்ந்து ஆண்டுடைய பாதத்திலே தன் மார்பிலை அடித்து கொண்டு, இவன் என்ன செய்கிறான்? ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தூரத்தில் நின்று, பக்கத்தில் கூட இல்ல, தூரத்தில் நின்று என்ன செய்கிறான்? தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலை என்ன செய்கிறான்? அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும். உபவாசம் இதை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்க உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கு உபவாசம் இருக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு உங்க குடும்பம் செழிக்கும். பிரதர், எனக்கு வந்து சுகர் இருக்குது, எனக்கு வந்து பிளட் பிரஷர் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குதுன்னு சொன்னா கவனிங்க, நீங்க அந்த நாட்களிலே வேதத்தை எடுத்து தனியா ஒரு ரூம்ல அமர்ந்து வேதத்தை வாசித்து ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம், அதாவது லிக்யூடா ஏதாவது ஒரு தண்ணி, மோர், இந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சுக்கிட்டு ஆண்டோடைய பாதத்தில், ஆண்டவர், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஆனாலும் எனக்கு நீங்க உதவி செய்ய, நான் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசைதான், பலவீனம் எனக்கு அதை முடியல, ஆனாலும் நான் முடிந்த அளவுக்கு உபவாசித்து ஜெபிக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உபவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை நீங்க கம்பேர் பண்ண மாட்டீங்க. சரியா? மற்ற குடும்பத்தை நீங்க கம்பேர் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே, அவங்க மட்டும் பாருங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மட்டும் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் எனக்கு இந்த வியாதி,
எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் ஒரு வீடு கூட இல்ல, எனக்கு ஒரு கார் இல்ல, பைக் இல்ல, எனக்கு ஒரு சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல ஏன் இந்த போராட்ட பிரச்சனை? நீங்க மற்றவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நீங்க சரியாய் ஓடி பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சில பாடுகளை அனுமதித்திருந்தால் அதை தேவ சமூகத்திலே இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, கர்த்தர், யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம் இதுதான். இது தேவன் எனக்காக கொடுக்கிறதான சில காரியங்கள், திட்டங்கள். இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை நான் முழுவதுமாய் ஆண்டுடைய பாதத்திலே நான் நன்மை என்று சொல்லி கருதி இந்த ஓட்டத்திலே ஓடும்படியாக நான் என்னை தாழ்மைப்படுத்தி ஓடுகிறேன். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஏன் பரிசுத்த உபவாச நாளை நம்ம நியமிக்கணும்? ஏன் உபவாசிச்சு ஜெபிக்கணும்னு சொன்னா, ஒன்று, ஆண்டவர் என்னோடு பேசும்படியாக, என்னுடைய முகத்தை பிரகாசிக்கும்படியாக, என்னை சரிபடுத்தும்படியாக, தேவ சமூகத்திலே வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக. இப்பொழுதும் ஒரு வசனத்தை நீங்கள் மிக ஜாக்கிரதையாய், இன்னொன்று கர்த்தருடைய வருகை குறித்ததான அந்த ஒரு எதிர்கால திட்டத்தை அறிந்து கொள்வதற்கும் உபவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவேலினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், யோவேல் 1வது அதிகாரம் 13 15 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1, ஆசாரியர்களே, ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. கர்த்தர் அறைவுகோல் விடுகிறார், கர்த்தர் அழைக்கிறார். கவனிங்க, கர்த்தர் அழைக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்களை, சபை மக்களை, கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, ஞானஸ்நானம் எடுத்தவர்களை, தேவனாகிய கர்த்தர் புறஜாதிகளை எல்லோரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆசாரியர்களே, ஊழியர் செய்கிற பிள்ளைகளே, ரட்டுடுத்து என்ன செய்ய? புலம்புங்க. தேவ சமூகத்தில் வந்து யாரெல்லாம் கண்ணீர் வடித்து புலம்புகிறீர்களோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்ன சொல்லுகிறான்? பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே. யார் அது? யார் அது? தேவனுடைய விசுவாச பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? வாங்க, அந்த உபவாசனால அசட்டியா எண்ணாதீங்க. உபவாசம் உடைய வாழ்க்கை மாற்றி அமைக்க. பாஸ்டர், எனக்கு அந்த அன்னைக்கு தான் மிக முக்கியமான வேலை, நான் அந்த அன்னைக்கு தான் போகலினா எனக்கு என் பாஸ் திட்டுவாங்க, ஓனர் திட்டுவாங்க, நான் கவர்மெண்ட் வேலை செய்யறேன். எந்த வேலையா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், கர்த்தருக்கென்று உபவாச நாளை நியமித்து நீங்க கூடி வந்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்க, உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலி. நிறைய பேர் என்ன செய்வாங்க? நான் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு வீட்டுல வரும்போது சாப்பிட்டு வர்றது, இட்லி சாப்பிடுறது, மற்ற உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டு, அது சரியான உபவாசம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பலவீனமா இருக்கும், உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்க சில உணவுகளை அறிந்து கொண்டு வரலாம். ஆனால் மற்றவர்கள் கட்டாயம் உங்க போஜனத்தையும் உங்க மற்ற பான பலிகளையும் நீங்க தவிர்த்து விட்டு வந்து ஆண்டுடைய சமூகத்தை அமர்ந்திருக்கணும். கர்த்தர் சொல்ற, வாசித்து பாருங்க, 14 வாசிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். வாசிங்க. விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க.
நீங்க இங்க வந்து அந்த உபவாச நாளில இங்க வந்து என்ன செய்ய, வீணான கதைகளை அடித்துக்கொண்டு, கிளவி பேச்சுக்களை பேசிக்கொண்டு, வீணான காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால்தான் கர்த்தர் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது கூட, ஓய்வு நாளில் வரும் பொழுது நேரப்பட எழுந்து சரியான நேரத்துக்கு வந்து பழகுவது கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய விருப்பமாய் இருப்பார். சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டுடைய பாதத்துல, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா நீங்க வெளியே போக கூடாது. இது தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை, ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீங்க அப்படி வந்து அமர்ந்து என்னை நோக்கி பாருங்க, பார்த்தா அந்த நாளின் நிமித்தம் நீங்க உபவாசம் இருக்கிறீங்களே, உபவாசம் இருக்கிறீங்களே, ஆண்டவர் அந்த உபவாசம் இருக்கும் பொழுது அந்த நாளின் நிமித்தம் என்னன்னா கர்த்தருடைய வருகை நாள், கர்த்தருடைய வருகை குறிக்கிற நாள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. கவனிங்க, எல்லாரும் எண்ணி பாருங்க, ஆண்டவர் வருகை மிக சமீபம். அப்பொழுது உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தின பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாளை குறிச்சு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிஸ்டர், பிரதர். நீங்க நினைக்கிறீங்க அவர் வர்றப்ப பாத்துக்கலாம், அவருடைய வருகையின் போது பாத்துக்கலாம், இப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம், இப்ப நம்ம எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் 12-13 வாசிங்க. 12 ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு சேர்ந்து வாசிங்க. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வசனத்தை நான் சொல்லிட்டேன். கர்த்தர் என்னோடு என்ன பேசினாரோ அதை நான் இங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டேன். இந்த இரத்த பலி எனக்கு வராது. நான் உங்களிடத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அது பரலோக தேவனிடத்திலிருந்து வாங்கி அதை நான் அப்படியே உங்களுக்கு பிரசன்னம் பண்ணிட்டேன். இதற்கு மேலாக நீங்கள் தான் அதனுடைய காரியங்களை சரியாய் செவ்வையாய் செய்து முடிக்கணும். நீங்க இப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இப்பவே இன்னைக்கு இதுதான் ரட்சிப்பின் நாள், இதுதான் அனுகிரகத்தின். இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ பாரம்பரியமா நான் சர்ச்சுக்கு போறேன், என்னுடைய ட்ரெஸ்ஸை காமிக்க, என்னுடைய உடைகளை காமிக்க, என் அழகை காமிக்க, என்னுடைய பாடாபத்தை காமிக்க, என்னுடைய பெருமையை காண்பிக்க அல்ல. என் தேவனிடத்தில் நான் எப்படி தெரியுமா வர்றேன்? அப்படி வரும்பொழுது எப்படி? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திலே நான் திரும்பும்படியாய் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காகவே நீங்க சொல்றீங்க. 13வது வசனத்தை சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தம்பியை சொல்லிக் கொடுக்கிறார்? தங்கச்சி, என் அன்பு சபையே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய வஸ்திரங்களை அல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? வஸ்திரத்தை கிழிக்கிற மாதிரி அல்ல, உடைய இருதயத்தை இந்த பலிபீடத்தில் வந்து கிழிச்சு போடணும். உடைய பலிபீடத்தில் வந்து என்றைக்கு உடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிறதோ, என்றைக்கு நீ உன்னுடைய பலிபீடத்தில் வந்து நீ உன்னை நீயே ஒப்பு கொடுக்கிறாயோ, அப்பொழுது ஆண்டவர் மன இறுக்கத்தோடு நீடிய சாந்தத்தோடு மிகுந்த கிருபையோடு உன்னுடைய தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் மனம் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
இப்பொழுது இருக்கிற வேதனைகள் உங்களை விட்டு நீங்கி போடும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் ராஜா கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தொட்டி உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். 15வது வசனத்தை வாசிங்க. 15. சீயோனிலே எக்கால மூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டியும் இணைந்து பேசுவது போல உபவாச நாளை கூட்டுங்கள். அவர் கடந்து வருகிறார். தூதரோடு வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். ஸ்தோத்திரம். பயங்கரமான மகிமை பொருந்தினவராய் இரண்டாவது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். திருச்சபையே விழித்தெழுங்க, பரிசுத்த உபவாச நாளை கூட்டச் சொல்லுகிறார். பரிசுத்தமாயிருங்க, சபையை பரிசுத்தமாக்குங்க, உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளிலே மிகுந்த ஜாக்கிரதையாய் திருச்சபை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது மட்டுமல்ல, இன்னொரு உபவாசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன், ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உனக்கு உகந்த எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசிக்கும் பொழுது வஸ்திரத்தை எல்லாம் தம்பி தங்கச்சி உடைய இருதயத்தை கிழித்து போட்டு ஆண்டுடைய பாதத்தில் உட்காரு. அப்ப நீ என்ன கேட்கறியோ அது கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு பிரதர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், ஐயா நான் ஆலயத்தில் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார். அநேக தம்பி தங்கச்சிங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆண்டோடைய பாதத்தில் வந்து உபவாசித்து ஜெபம் பண்ணினேன், எனக்கு குழந்தையின் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் ஆண்டோடைய பாதத்தில் எத்தனையோ முறை நான் ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுதேன், ஆண்டவர் எனக்கு நல்ல குழந்தையின் பாக்கியம் அல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்தார். நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என் கடன் பிரச்சனையெல்லாம் மாறுச்சு. நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பாவ உணர்வுகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்படியெல்லாம் சொல்லி நான் அநேக முறை கேள்விப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தேவ சபையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும்.
சிறுமைப்பட்டவர்களே தன்னுடைய வீட்டில் சேர்த்துக்கணும். அவங்களுடைய அன்பாய் பழகணும். அவன் ஏழை தானே, அவன் பிச்சைக்காரன் தானே, அவன் ஒன்றும் படிக்காதவன் தானே, அவன் அசுத்தமாக இருக்கிறவன் தானே, அவன் கீழ் ஜாதி தானே, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டோடைய பாதத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றணும்னு சொன்னால் உபவாசத்து ஜபத்தையும் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் பேசும் பொழுது மோசேயுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்ததோ, கட்டளைகளை பெற்றுக்கொண்டனோ, அதே போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இப்படி நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுங்க. இதுதான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. நமக்கு வருகிற 14ஆம் தேதி ஒரு பெரிய உபவாச கூட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். இந்த உபவாச நாளிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேசங்களுக்காய், பட்டணங்களுக்காய், எழுப்புதலுக்காய், உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய், ஸ்தோத்திராவுடைய படிப்புக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே உபவாசித்து நீங்க உயிர்த்தெழுங்க, ஜெயம் எடுப்பீர்கள் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த தகப்பன் இன்றைக்கு நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். இந்த தகப்பன் இன்றைக்கு நம் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருகிறார். இந்த தகப்பன் இன்றைக்கு நம் மத்தியிலே வல்லமையான காரியத்தை செய்கிறார். இந்த தகப்பனுடைய வல்லமை இன்றைக்கு நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. இயேசுவே, இப்பொழுதும் என் மத்தியிலே இறங்கி வாங்க. எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்துங்க. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறவரா உன் பக்கத்தில் இறங்கி வருகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய மகிமை உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேனையா, என் இருதயத்தை உங்க பாதத்தில் ஊட்டி கொடுக்கிறேனையா. ஆண்டவரே, இப்பொழுது உன் பக்கத்தில் இறங்கி வருகிற எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி நேர ஜெப வேளையிலே ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உங்களோடு பேச இடைப்படுகிறார். உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய அவர் உங்கள் மத்தியிலே இறங்கி, ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய அக்கினி இறங்கி வருகிறது. இங்கே தன்னை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக, கரங்களை உயர்த்தி நிற்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருவருடைய தலைகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியான அந்த மகிமை இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க ஜெபிக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு தெய்வீக மகிமை இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மகிமையின் மேகமா தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். மகிமையின் வல்லமையோடு அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த மேக சம்பவம், அந்த அக்கினி சம்பவம் இப்பொழுது சபைக்கு மேல இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை இப்பொழுது எங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் மகிமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டு. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளை கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். உன் குடும்பத்தின் கட்டுகள் இப்பொழுது உடைபடுகிறது. உடைய குடும்பத்துடைய எல்லா போராட்டங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஒரு முடிவை கொண்டு வருகிறார். விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபமணி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது அபிஷேகமாய் இறங்கி வருகிறது. இயேசுவே, இப்பொழுது எங்கள் குடும்பத்தை தொடுவீராக. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, பொல்லாத கிரியைகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளை அழிக்கிறேன். எல்லா தடைகளும் அழிந்து போவதாக. எல்லா சத்துருவின் நுகங்கள் இப்பொழுது மாறுவதாக. Glory, glory to God. Glory, ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வெறுமையான பாத்திரமாய் நின்று கொண்டிருக்கிற உன்னுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமையை போடுகிறார். கர்த்தருடைய அக்கினி ஊட்டுகிறார். இப்பொழுது உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது. தோல்விகள் மாறுகிறது. எல்லா கஷ்டங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெப வேளையின் பொழுது அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். எல்லா கட்டிகளும் உடைந்து போவதாக. எல்லா கட்டிகளும் உடைந்து போவதாக.
கேன்சர் கட்டிகள் உடைந்து போவதாக, மூளை கட்டிகள் உடைந்து போவதாக, வயிற்றில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுது உடைந்து போவதாக. ஓ இயேசுவின் நாமத்தில் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க, கை கால்களை தொடுங்க, சரீரத்தை தொடுங்க, புதிய பலனை ஊட்டுங்க, அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே நரம்பு மண்டலங்களை தொடுங்க, எலும்பு மண்டலங்களை தொடுங்க. ஓ இயேசுவின் நாமத்தில் புதிய பலன் உண்டாகட்டும். பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருகிறது. தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் புதிய பலனை கொடுக்கிறார், புதிய ஜீவனை கொடுக்கிறார், புதிய அக்கினி ஊட்டுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆண்டவருடைய புது பலன், புதிய வல்லமை இந்த நாளிலே சபைகளுக்கு மேலாக வல்லமை ஊட்டப்படுகிறது. தகப்பனே மனமிறங்கும் சாமி, மனமிறங்கும் ஆண்டவரே, விடுதலை கொடுங்க. வியாதிகள் எல்லாம் மாறட்டும், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், பிசாசின் கட்டுகள் மாறட்டும், அந்தகார வல்லமைகள் மாறட்டும். தடையாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ எல்லா தடைகள் எடுத்தப்படுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வெளி பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்க தேசத்திலே சமாதானத்தை கொடுங்க. வருகிற நாட்களிலே நடைபெறுகிறதான ஆண்டவரே இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த ஆண்டவரே தலைவர்களை என் தேவன் தேசத்தில் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பிரிவினைகள் மாறட்டும். சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க, ஆசீர்வதியும். உங்க வார்த்தைகளை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும், சாட்சியாய் நிறுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் தலைக்கு மேல கை வச்சுங்க, எல்லாரும் தலைக்கு மேல கை வச்சுங்க. இயேசு என்னை தொட்டு இருக்கிறார். இயேசுடைய கரம் என்னை தொட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை நடத்தி செல்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். ஆமென். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.